இருக்கணும்மா. வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த முருங்கைக்காய் நாளைக்கு குழம்பு வைக்க. நாளைக்கெல்லாம் இவனுக்கு 5 மணிக்கே எந்திரிச்சு சமைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கெல்லாம் காலேஜ் இருக்குது. 5 மணிக்கே சமைச்சு 7 மணிக்குள்ளே சமைச்சு முடிச்சிடணும். 7 மணிக்கெல்லாம் ஆள் இங்கேருந்து போய் ஆகணும். அதனால என்ன காலையில் எழுந்திரிச்சு நறுக்க முடியாதுன்றது இப்போ நறுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் காலையில் எழுந்திரிச்சு நறுக்கி எல்லாம் சமைக்க முடியாது. சரி மம்மி, இப்பவே நறுக்கி வச்சுட்டா அந்த காய்கறி நல்லா இருக்குமா? நல்லா தான் இருக்கும். எல்லாத்தையும் ஒரு டப்பியில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே மூடி வச்சிருவேன். நான்வெஜ் எல்லாம் அப்படி மூடி? நான்வெஜ் எல்லாம் வைக்க மாட்டேன், நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க மாட்டேன் நான்வெஜ் எல்லாம். இல்லை மம்மி, அப்படி வச்சா நல்லா இருக்குமான்னு கேட்குறேன். தெரியல, இந்த பொண்ணெல்லாம் மீன் எல்லாம் வைக்கிது டப்பியில் தான், அப்படி கழுவிட்டு வச்சிருது. அப்புறம் வேணுங்கையில எடுத்து சமைச்சிக்குது, வறுத்துக்குது. நமக்கு அது நான்வெஜ் எல்லாம் நான் வைக்கவே மாட்டேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. அப்படி மிஞ்சிச்சுன்னா கீழே தான் தூக்கி ஊற்றுவேன். ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிற பழக்கமே இல்லை. ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிற பழக்கமே இல்லை நமக்கு நான்வெஜ் எல்லாம். நம்மளோட ஃப்ரிட்ஜெல்லாம் ஸ்மெல்லே அடிக்காது, நல்லா இருக்கும். இந்த மாதிரி நான்வெஜ் வைக்கிற வீட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் ஸ்மெல் அடிக்கும் ஒரு மாதிரி. நம்ம வாங்குறதான் அளவுதான், ஆனால் சாப்பிட்ருவோம். அப்படி இல்லைன்னா மிஞ்சிச்சுன்னா கீழே விட்டுருவோம். அதுக்கப்புறமெல்லாம் வச்சு எல்லாம் சாப்பிட்றதே இல்லை. நம்மளாம் அந்த மாதிரிலாம் இல்லை எப்பயுமே. முத்துமணி இருக்கையிலையுமே அப்படித்தான். நான்வெஜ் எல்லாம் மிஞ்சிச்சுன்னா சாப்பிட்றதே இல்லை. அந்த வேணுங்கிற அளவு தான் சாப்பிட்றது, கொஞ்சம் தான் வாங்குவோம். ஆனால் ஒரு சிலர் மம்மி அது இல்லாமல் இருக்க மாட்டாதனால தான் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறாளா தெரியல. ஆமாம், அவங்க வேணுங்கையில் எடுத்து வறுத்துக்கிறாங்க. இப்போ சாந்தாமுத்து அவங்கெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வாங்கி வச்சுருக்கா. சிக்கன்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வாங்கி வச்சுருந்து காலையில் வேணுங்கையில் வெள்ளனா சமைச்சிக்கிறாங்க. அது நல்லா இருக்கும். தெரியல எப்படின்னு தெரியல. நாங்கள்லாம் பழக்கம் இல்லை, எங்கள் அம்மா வீட்டில எல்லாம் பழக்கம் இல்லை. அதனால நாங்களும் பண்ணுறது இல்லை. ஆனால் இப்போ எல்லாருமே செய்கிறாங்க. சாந்தாமுத்து கூட அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. அவங்க ஓரளவு நல்ல பழக்கம்தான். அவங்க சிக்கன் வாங்கிட்டு வந்து முதல் நாள் சாயந்தரமே இந்த வியாபாரம் முடிச்சுட்டு வந்து வாங்கி வச்சிருந்து அது சமைக்கிறாரு. அப்புறம் இன்னைக்கு யாரோட இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க? யூடியூபர் சுதர்ஷன். ஆமாம், டெக்ஸ்ட் பாக்ஸ் சுதர்ஷன். டெக்ஸ்ட் பாக்ஸ் சுதர்ஷன். அது யாருக்கும் ரொம்ப தெரிஞ்சிருக்காது. அது யாருக்கும் மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த சேனல் என்னன்றாங்க? அந்த சேனல் அந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில தான் இருந்து ஃபோன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாப்புல. இந்த ஃபோனில் இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஃபீச்சர்ஸ் எல்லாம் இது பண்ணுவாப்புல. அந்த பையன் அப்படி கஷ்டப்பட்டு வந்து இன்னைக்கு பார்த்தா பெரிய ஆளாகி ஒரு டாக்டர் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன். டாக்டர் பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட வரதட்சணைன்னு வாங்கிட்டு இருக்கானா. அது வரதட்சணை கொடுமைன்னு அது போலீஸ் ஸ்டேஷனில் இது பண்ணியிருக்கு. தேனி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. தேனியில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சுதர்ஷன் வந்து என்கிட்ட வரதட்சணையாக கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவங்களும் தான் 5 லட்சம் கொடுத்துருக்குது, 3 லட்சம் கொடுத்துருக்குது, 2 லட்சம் கொடுத்துருக்குது, என்னென்ன கொடுத்துருக்கா மம்மி. ஆனால் இப்படி அவனுக்கு எத்தனை வீட்டில் யார் யார் மம்மி? அவங்க அம்மா அப்பா ஒரு தங்கச்சி. அவங்க முன்னாடியே எனக்கு கல்யாணம் பண்ணுங்கம்மான்னு ஒன்ன மாதிரி கேட்பேன். அவங்க அம்மா சொன்னிச்சு, உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு தாண்டா உனக்கு, நீ இப்போ வாயே திறக்கப்படாது அப்படிங்க. கடைசி அப்படியே சைலண்டாகவே இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு டாக்டர் பொண்ணை லவ் பண்ணிட்டேன் போல. கொஞ்சம் பெரிய ஆளை வந்தோடனே டாக்டர் பொண்ணை லவ் பண்ணிட்டேன். டாக்டர் பொண்ணும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை இருக்கானு தெரியல, கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகல. இப்போ வரதட்சணை கொடுமைன்னு அது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. பெரிய லக்ஸரிஸ் வீடு கட்டுறேன் போல, அதுக்கு பணம் பத்துல தான் அந்த பிள்ளைகிட்ட போய் வாங்குறேன். அவன் என்ன வேலை மம்மி பார்க்குறேன்? அவன் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுங்கிற ஒரு இது இருந்துச்சு, யூடியூப் சேனல். அதுல வந்து இந்த மொபைலோட இது என்ன ஃபியூச்சர் இருக்கு என்னங்கிறது சொல்லுவேன். அவனோட வாய்ஸ் கொடுப்பாங்க. அதுல பெரிய ஆளாயிட்டேன். நல்லா பேசுறேன், எல்லாம் பெரிய ஆளாயிட்டேன். ஆனா அவன் அப்பவே சொன்னேன், நான் பெரிய இதுவா வருவேன். அவங்க வீடு பார்த்தீங்கன்னா இத்தினூண்டு வீடு. அம்மா தச்சுதான் பொழைச்சிச்சு. தச்சுதான் அது பிள்ளைகளை காப்பாத்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. அப்பா ஒன்றும் பண்ண மாட்டாரு. அப்பா வாயே பேச மாட்டாரு. இந்த இவன் அம்மா கைப்பக்கும் அப்பா மாதிரிதான். சொன்னதை கேட்பாரு, வாயே பேச மாட்டாரு. அப்படிதான் நிறைய ஆம்பளை அப்படிதான் இருக்காங்க வீட்டுல. சம்பாதிக்கலைன்னா அப்படித்தான் இருக்காங்க. சம்பாதிக்காதவங்க பூரா அப்பாக்கள். அம்மா சம்பாதிக்கிற அப்பாக்கு தான் கொஞ்சம் இதுவா பேசுறாங்க. சம்பாதிக்காத ஆம்பளைய
பேசாம தான் இருக்காரு. ஆனா ரித்திகா மாமனார் சம்பாதிக்கல, ஆனா அவர் என்ன மம்மி அவரும் சைலண்டா தானே இருக்காரு, எதுவும் பேசல. வாயை இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லல. அந்த பயலும் வாயை திறக்கல, அந்த அம்மா வாயை திறக்கல அவங்க வீட்டுல. வாயை திறந்தா நம்மளை கொண்டுடுவாங்க எம்மி. ஒரு உயிர் போயிருச்சு ஆத்தாடி, நம்ம வாயை திறந்தோம். அவங்க கேட்டட் கம்யூனிட்டியில அதுக்குள்ள வீடு வாங்கியிருக்காங்களாம்ல. ரித்திகா வீடா? ரித்திகா மாமியா வீடு. அவங்க கோயம்புத்தூர்ல இருந்திருக்கா, அவினாசியில இப்ப வீடு வாங்கியிருக்காங்களாம். அவங்க வந்து அந்த பையன் படிக்கிறதுக்காக கோயம்புத்தூர்ல இருந்திருக்காங்க. அப்புறம் தான் இப்ப திருப்பூர்ல ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ முன்னாடியே தான் திருப்பூருக்கு வந்து திருப்பூர்ல அவினாசியில வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சொந்த வீடு வாங்கி குடியேறி இருக்காங்க. அங்கே குடியேறினவங்க தான் இவங்க பார்த்து பொண்ணு இந்த பையனை கட்டலாம், ஒரே ஒரு பையன் தான் வீட்டில் அப்படின்னு. அவங்க அப்பா மெயினாக பார்த்தது வந்து ஒரே ஒரு பையன், வீட்டில் வேற டார்ச்சல்கள் இருக்காது, பையன் தான், எல்லா சொத்தும் அவனுக்கு தான். அவங்கெல்லாம் பாரம்பரியமாக இருக்காங்க குடும்பம். ஓகே, இது எல்லாத்துக்கும் ஒரு விதத்தில் ஒத்து வருது. சரி நம்ம கட்டுவோம். இல்லையே, ஒரு பையன் தான் சொன்னாரு. ஒரு பொண்ணு இருக்குங்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாரு. தெரியல அப்படின்னு வந்தேன், இப்படி நடந்திருக்கு. அப்புறம் சுதர்ஷன் அவங்க என்ன மம்மி ஆச்சு? சுதர்ஷனுக்கும் ஒரு தங்கச்சி, அம்மா அப்பா. என்ன ரொம்ப ஃபேமிலி புவர் ஃபேமிலி, ரொம்ப ஃபேமிலி புவர் ஃபேமிலி. சோத்துக்கே அந்த அம்மா ஒரு 100 கிராம் கறியை வச்சுக்கிட்டு அவனுக்கு சோறு போடும். 100 கிராம் கறி தான் இருக்கும். மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ்லயே ரொம்ப லோ கிளாஸ். மிடில் கிளாஸ்னு கூட சொல்லக்கூடாது, லோ கிளாஸ். இவன் இப்ப சம்பாரிச்சுதான் இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அவங்க அம்மா தச்சுதான் பொழைக்கும். இப்ப இவன் தலையெடுத்துட்டு தான் தைக்கல. அம்மாவுக்கு முதல் செல்போன் வாங்கி கொடுத்தேன். அம்மாவை சந்தோஷப்படுத்தினேன் ஃபர்ஸ்ட். எல்லாம் வாங்கி தந்து, அம்மா நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவேன் அப்பவே. அவங்க எந்த ஒரு மம்மி தெரியல, ஒரு எல்லாரும் இருக்கிற ஏரியாவில் இருப்பாங்க. ஆனா இத்தினூண்டு வீடா இருக்கும். மதுரையே தெரியும். இத்தினூண்டு வீடா தான் இருக்கும், நீளமா இருக்கும். ஆனா மதுரையோ தேனியும், இது 2 ஊர்ல தான் ஏதோ ஒரு தேனின்னு நினைக்கிறேன். ஆனா இருக்க ஏரியாவில ஆள் பழக்கம் இருக்கும். ஆனா இத்தினூண்டு வீடா தான் இருக்கும். பாத்துருக்கேன், நான் முன்னாடி எல்லாம் பாப்பேன். எனக்கு அவங்க அம்மாவும் பையனும் பண்ணிக்கிறது பிடிக்கும், அதனால பாப்பேன். எங்க இருந்தாலும் ரொம்ப நல்லா தாங்குவேன். டூருக்கு எல்லாம் கூட்டிட்டு போவாப்ல. டூருக்கு எல்லாம் எங்கெங்கயோ கூட்டிட்டு போவேன். பிளைட்ல எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டேன். எல்லாமே செஞ்சுட்டேன். தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப வந்தேன். எல்லாம் அவன் வீட்டு காசு தான். அம்மா அப்பா வேஸ்ட். ஆனா அம்மா சூப்பரா இருக்கும், மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிட்டு. அவன் கடிச்சு இப்படி அவன் கஷ்டப்பட்டு வந்து வந்தானே, அவனுக்கு தெரியாத ஒரு கஷ்டம் எப்படின்னு. அது இவன் தங்கச்சிக்கு கொடுத்துருப்பானோ தெரியல. அதனால அந்த பணத்தை வசூல் பண்ணலாம்னு பாக்குறேன் இந்த பொண்ணுகிட்ட. இப்போ என்னவோ தலைமறைவாயிட்டானா மம்மி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியா? எங்க போலீஸ் கேஸ் கொடுத்த உடனே தலைமறைவாகணும்னு சொல்லி யாரோ சொல்லிப்பாங்க போல. தலைமறைவாயிட்டானா? அவெல்லாம் நல்ல பையன், பணத்துக்காக கிட்டவனா இருக்கேன். அவங்க எல்லாம் வசதி இல்லாத இடத்துல பிறந்து வளர்ந்தவன. கஷ்ட நஷ்டம் எல்லாம் தெரியும், படுத்துறாங்கன்னு தெரியல. கஷ்ட நஷ்டம் எல்லாம் தெரியும். ஆனா வந்து நம்ம இன்னொருத்தவங்களை படுத்தி அவங்கள்ட்ட வாங்கினாதே நம்ம அங்கிட்டு வீடு கட்டலாம் அப்படின்னு நினைச்சிருப்பேன் போல் இருக்கு. ஏன் தெரியுமா பணக்காரங்க பணத்துக்காக கிட்டுறாங்க. பணம் இருந்தா சமூகத்துல ஒரு மதிப்பு வந்துருது. எல்லாரும் தாங்கிடுறாங்க, பேசிடுறாங்க. நீ என்னதான் தப்பானவனா இருந்தாலும் சரி, பணம் இருந்தா உனக்குன்னு ஒரு மரியாதை வந்துருது. என்ன, அந்த ஒரு காரணத்துக்காக தான் எல்லாரும் பணத்து பின்னாடி ஓடுறாங்க. அதுதான் மெயின் காரணமே. அதனாலதான் இப்ப இவெல்லாம் நல்ல பையன், கெட்டுற கேரக்டர் இல்ல, நல்ல பையன். ஆனா அவனே கெட்டிருக்கேன் ஆச்சரியமா. ரொம்ப குடும்ப பொறுப்பு தெரிஞ்சுவேன், அம்மாவோட கஷ்டம் எல்லாம் அவ்வளவும் தெரிஞ்சுவேன். அவன் ரொம்ப நல்ல பையன். 100 கிராம் இது கறியை வச்சு சோறு போடும். அதுல 2 அம்மா உங்களுக்கு இருக்கட்டுமா அப்படின்னு எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவேன். அப்படி நல்ல பையன். சாப்பிடல பாத்திருக்கேன் இலையில. ஆமா, இங்க இருந்து சென்னைக்கு போயல சாப்பாடு. ஆமா, ரொம்ப நல்ல பையன். அவனே கெட்டு போறேன்னா மக்கள் பணத்தை மதிக்கிறனாலதான் அவன் இந்த மாதிரி கெட்டுறேன். பணக்காரெல்லாம் மதிக்கிறாங்க. என்ன, அவனுக்கு வர்ற இன்கம் பத்தலையா மம்மி? அதுவும் பத்தாம தானே இப்படி பண்றேன். ஆமா, எவ்வளவு வந்தாலும் பத்த மாட்டேங்குது. அந்த செலவு இந்த செலவுன்னு நொட்ட செலவே நிறைய வந்துடுது. மாசத்துக்கு பணம் கட்டுறது மட்டுமே பாருங்க மம்மி, எவ்வளவு கட்டுறான். போனுக்கு சண்டை, அதுக்கு இதுக்குன்னு எவ்வளவு கட்ட வேண்டி இருக்கு.
மனுஷன் வாழ்றதுன்னா. ஆமா, நல்ல வேளை நம்மளாம் வீடை லோன் போட்டு கட்டல. வீடை லோன் போட்டு கட்டியிருந்தோம் அப்படிதான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கும். ஆமா, நிறைய பேர் அப்படிதான் கட்டுறாங்க. ஆமா, பேங்க்காரனுக்கே குத்தகையா போக வேண்டியது. அதான் நீயா நல்ல ஒருத்தர் சொல்றாரு, இது எனக்கு 1ஆம் தேதி ஏறும் சார் சேலரி, 3ஆம் தேதி பார்த்தா நான் எடுத்துருக்கவே மாட்டேன், ஆனா ஆட்டோமேட்டிக்கா அக்கௌண்ட்ல டெபிட் 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 டெபிட்னு காட்டும். ஏன்னா இவன் அதுல இருந்து ஒண்ணுக்கு எடுத்துருப்பேன், அவன் ஒண்ணுக்கு எடுத்துருப்பேன், நம்ம 10 பொருள் வாங்கியிருப்போம், ஆனா வந்து நான் செலவழிக்கவே இல்லை, ஆட்டோமேட்டிக்கா அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆயிடுது. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் பாவம். பேங்க்ல எல்லாம் வீட்டு லோன் வாங்குறது ரொம்ப நஷ்டம் நமக்கு. அது 25 லட்சம் வாங்கினோம்னா 50 லட்சமா கட்டணும். என்ன இஎம்ஐ போட்டு அவங்க 25 லட்சத்தை 50 லட்சமா 25 வருஷம் கட்டிக்கிட்டே இருக்கணும், நிம்மதியே இருக்காது. 25 வருஷம் கட்டையில நமக்கு ரிட்டையர்மெண்ட் ஆயிரும் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தா. என்ன 30 வருஷம் 35 வருஷம் தானே சர்வீஸ்ல இருக்க முடியும். ரிட்டையர்மெண்ட் ஆயிரும், அது வரைக்கும் அவனுக்கே கொடுத்துட்டு போக வேண்டியது. சர்வீஸ்ல இருக்க வரைக்கும் தான் தருவாங்களா மம்மி? அந்த பீரியட் வரைக்கும் தான் தருவாங்களா இல்ல எப்படி தருவாங்க? அது பீரியட் வரைக்கும் தான் கொடுப்பாங்க. சர்வீஸ்ல இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் கூட்டிக்குவாங்க. சர்வீஸ்ல இருக்க வரைக்கும் தான் கட்டுற அமௌண்ட்ல கூட்டிக்குவாங்க. ஆமா, இப்ப 25 வருஷம் தான் சர்வீஸ்னா உனக்கு 10,000 மேனி போட்டான்னாக்க, இதே உனக்கு 20 வருஷம் தான் சர்வீஸ்னா 15,000 போட்டுருவாங்க. அப்புறம் அவன் எதை வச்சு கிளியர் பண்ணுவேன்? ஆனா நீங்க சொல்லுவீங்களே மம்மி, கட்டி முடிக்கிற வரைக்கும் பத்திரம் அவங்கள்ட்ட இருக்குமா? ஆமா, பத்திரம் அவங்கள்ட்ட தான் இருக்கும். நம்ம கட்டி முடிச்சு எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னு அவங்கள்ட்ட ப்ரூஃப் காமிச்சு, அவங்க ப்ரூஃப் தான், அந்த ப்ரூஃபையும் நம்ம வாங்கிக்கணுமா? இப்போ எல்லாம் சொல்றாங்க, இப்ப வீடியோல சொல்றவங்க ப்ரூஃப வாங்கிக்கணுமா? நாங்க கட்டி முடிச்சிட்டோங்கிற கிளியரன்ஸ் ப்ரூஃப வாங்கிக்கணுமா? இல்லைன்னா திரும்ப கட்டணும்னா இது பண்ணுவாங்களா, ஃப்ராட் பண்ணுவாங்களா? அதனால ப்ரூஃப் வாங்கிட்டு தான் நம்ம கையெழுத்து போடணுமா. லாஸ்ட் டியூ கட்டையில இப்போ எல்லா இடத்துலயும் பேங்க் எல்லாம் சரியே இல்லை, எல்லா இடமுமே அப்படித்தான் இருக்கு. அதான் ஒருத்தர் சொல்லியிருந்தார்ல, சார் நாங்க கட்டினது அவ்வளவு தூரம் கட்டிட்டோம் சார், ஆனா திரும்ப எங்களுக்கு இவ்வளவு இருக்குன்னு சொல்றாரு ஒரு மேனேஜரு அப்படின்னு சொன்னார்ல. பாவங்க அதனாங்க. ஆமா, அதெல்லாம் கணக்கு சரியாதானே வச்சிருப்பாங்க. அது என்னோட கணக்கு எப்படியோ, யாரு ஆழமா போய் நம்ம பார்த்தோம்னா புரியாது. என்னதான் பார்த்தோம்னாலும் புரியாது. இதுக்கு போய் எனர்ஜி மண்டை உடைச்சிக்கிட்டு இருக்கு, காசை கொடுத்துட்டு தொலைப்போம் அப்படிங்கிறது. ஆனா மாமாக்கெல்லாம் புரியுமா இருக்கும், அவங்க எல்லாம் கொஞ்சம் ஈஸியா கணக்கு போடுறோம், அதுலயே இருக்காது. அதனால அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும் அவங்க எந்த விதத்துல கணக்கு போடுறாங்க. நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் புரியுறது கஷ்டம். ஆனா மம்மி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே சைன் வாங்குறாங்க. இப்போ ஒரு பேங்க் போனோம்னு வச்சுக்கோங்க, அதுல உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் வேணும்லாம் சைன் வாங்குறாங்க. அதாவது இது ஏடிஎம் கார்டு வேணுமா, இது உங்களுக்கு இது அது என்னது மெசேஜ் வரணுமா, மணி வந்திருக்குன்னு மெசேஜ் வரணுமா, மணி டெபிட் ஆன மெசேஜ் வரணுமா, அப்புறம் எல்லாத்துக்கும் அதுல டிக் அடிச்சு நம்ம கொடுக்குறோம். ஆனா கடைசி ஒண்ணுமே வரமாட்டேங்குது. இல்ல அதுல பாத்தீங்கன்னா எப்படின்னா, மணி டெபிட் ஆகிறது மற்ற ஆப்ஷன் எல்லாம் எனேபிள் பண்ணிடுவாங்க, எல்லா ஆப்ஷன் எனேபிள் பண்ணுவாங்க. ஆனா வந்து நம்மளுக்கு அக்கௌண்ட்ல எப்பவுமே மணி வந்து சேர்றது மட்டும் முக்காவாசி பேருக்கு தெரியாது. ஏன்னா மணி சைலண்டா தான் வந்து சேரும் போல் இருக்கு. அதுவே டெபிட் ஆகிறது மெசேஜா தெரியும், எடுத்துக்கிறது நம்ம பட்டம் கட்டியிருக்கே அப்படிங்கிறது. அதெல்லாம் ஒரு இது மாதிரி. அப்பா எத்தனை வாட்டி நம்ம கொடுத்தாலும் யாருமே எந்த சந்தோஷத்தையும் தெரிவிச்சிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மாதிரி தான். ஆனால் சுதர்ஷன் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி தானே வந்தேன். ஹார்ட் ஒர்க் பண்ணி தான், நல்லா பேசுவேன், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்தேன், நல்லா கெட்டிக்காரேன். ஆனா கடைசி ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணி இப்போ அவன் ஃபர்ஸ்ட் அவங்க ஆபீஸ்ல கெடுத்துக்கிட்டதே பெரிய விஷயம். அவங்க தான் வந்து அவனுக்கு தாங்கியிருக்காங்க, நல்லா கொடுத்துருக்காங்க, நல்லா வச்சிருந்துருக்காங்க. ஆனா அந்த டெக் பாஸை விட்டுட்டு வந்ததே அவன் கஷ்டம். அவன் பேரு டெக் பாஸ் சுதர்ஷன் தான் சொல்றாங்க. நான் முன்னாடி எல்லாம் வீடியோ பார்ப்பேன், அம்மா வச்சு அவ்வளவு போடுவேன். அது பர்சனலா. அதுக்கப்புறமா நைட்டு படுக்கையில பீத்து பனியனை போட்டுட்டு படுத்திருப்பேன். அது கூட அவங்க அம்மா ஒரு நாள் வீடியோல காமிச்சிச்சு. நைட்டு அவங்க சும்மா ஒரு பத்தி மாதிரி இருக்கும். இவங்க 3 பேரும் ஒரு இடத்துல படுப்பாங்க, அவங்க அப்பா ஒரு இடத்துல படுப்பா. நீளமா தான் இருக்கும் கோணக்கு, அந்த மாதிரி ஒரு நீள புடிச அதுலதான் படுப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவன் பீத்த பனியனை போட்டுக்கிட்டு, அம்மா வீடியோ எடுக்காதம்மா அப்படிமே அம்மா எடுத்துக்கிட்டு வரல. காலையில அவன் தூங்கிட்டு இருக்கேல்ல, பீத்த பனியனை போட்டுக்கிட்டு படுத்திருப்பேன்.
இன்னைக்கு அவன் இத்தனை லக்ஸுரிஸ் ஹவுஸ் கட்டுறேன். ஆமாம், அந்த ஹெல்ப்புக்காக தான் ஒய்ஃப் விட்ட. ஆனால் கேட்டிருக்கலாம் எம்எம்ஏ. ஆனால் எவ்வளோ வாங்கியும் பத்தலை ஒய்ஃப் விட்ட. ஆனால் ஒய்ஃப் வீட்டில் படுத்தலாம்னு படுத்துறேன் இருக்கு. தெரியல, இல்லைன்னா லோன் என்ன எதுவும் போட்டிருக்கலாம்ல இல்லையா? தெரியல, அது என்ன உண்மைன்னு தெரியல. ஆனால் அந்த பையன் நல்ல பையனே. ஆனால் பணத்தாசை பிடிச்சி போயிட்டேன். பணத்தாசை பிடிச்சி போயிட்டேன். அதனால தான் மேம் டெக் பாஸ்லேருந்து வெளியே வரையில அந்த 2 ஓனர்களும் கேட்டாங்களாம், உங்களுக்கு டெக் பாஸில் வச்சிருக்கையில அவனுக்கு வந்து ஒரு 30% ஷேரு, அப்புறம் வந்து இவ்வளோ ரூபா சேலரி, 70,000 80,000 சேலரி எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. மாசத்துக்கு இத்தனை நாள் லீவு, இதெல்லாம் கூட சொன்னேன். இதெல்லாம் லீவு கொடுத்து வச்சிருந்துருக்காங்க. கடைசியாக அவன் ஒரு ஸ்டேஜில் வந்த உடனே டெக் பாஸை விட்டு வெளியே வர்ற ஸ்டேஜில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் டெக் பாஸை நீங்களே எடுத்துங்க, எங்களுக்கு இத்தனை லட்ச ரூபா கொடுங்கன்னு சொன்னாங்க. இல்லை எங்களால் கொடுக்க முடியாது, நான் டெக் பாஸை விட்டு வெளியே போறேன்னு சொல்லி குவிக் பண்ணி வெளியே வந்துட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா பல வீடியோஸ் போட்டேன் டெக் பாஸ்ல. அவங்க அண்ணன் அந்த மாதிரி படுத்துனாங்க, என்ன எந்த மாதிரி படுத்துனாங்க வெளியே வந்து நிறைய போட்டேன். ஆமா, அந்த மாதிரி எல்லாம் போட்டேன். அப்புறம் பார்த்தா அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து தனியாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நேம்ல சேனல் ஆரம்பிச்சேன். அப்புறம் ஃபாலோவர்ஸ் எல்லாம் இதுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் பார்த்தா இது இண்டிவிஜுவலா இதே மாதிரி ஃபோன் ரிவ்யூ, லேப்டாப் ரிவ்யூன்னு போட்டுச்சுக்க. அப்புறம் சரின்னு போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தா ரொம்ப நாளா விஷயமே காணும். சுதர்ஷனை எங்கடா காணுமேன்னு பார்த்தா அப்புறம் இப்போ என்னடானே இன்னைக்கு மார்னிங் நம்ம டிவியில பார்க்கல தான் நியூஸ் இந்த மாதிரி நியூஸ்ல பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நியூஸ் டெக் பாஸ் சுதர்ஷன் வரதட்சணை கொடுமையெல்லாம் அவங்க ஒய்ஃப் போட்டிருக்காங்க. அவரை வேலை பார்த்த இடத்துல இருந்து வெளியே வந்ததே ஒரு பணத்தாசை பிடிச்சி வந்த மாதிரி. அதுவே அவனுக்கு ஒரு இதுதான். இல்லை ரொம்ப டேலண்ட் ஆயிட்டேன். இல்லை மேம் பேசுறது மட்டும்தான் மேம், மற்றபடி என்ன மேம் டேலண்ட் பேசுறதுன்னா இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுதானே வச்சிருக்கேன். அது தெரிஞ்சு சொல்றதுக்குன்னே தனி டீம் இருக்கு மேம். இப்போ ஒரு ஃபோனுன்னா அண்ணே இதெல்லாம் இருக்குன்னு எழுதி வச்சிருவாங்க. இப்போ நான் பார்க்குறேன்னா அப்படியா, இப்போ நான் காலையில் ஆஃபீஸ் வரேன் மேம். ஆஃபீஸ் வந்தோடனே பணம் வச்சிருக்கவங்க ஓனர், பணம் வச்சிருக்கவங்க என்ன பண்றாங்க, இந்தாங்க இன்னைக்கு நேற்று வந்த ஃபோன் இது அப்படின்னு சொல்லி தர்றாங்க. உடனே அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு ஒருத்தன் உட்காந்து என்ன போனை நம்ம வீடியோ போட போறோம்னு உட்காந்து ரிவ்யூ பண்ணி பாக்குறேன். அதுல வந்து அமெரிக்கால இருந்து போட்டிருப்பாங்க இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குன்னு. அதெல்லாம் இவங்க இந்த போன்ல செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அவன்கிட்ட இந்த ஸ்கிரிப்டும் இதுவும் தர்றாங்க. டெக் பாஸ் அவன் வந்தவன் என்ன பண்றேன், அவன் வந்து 10 மணிக்கு 11 மணிக்கு வந்துட்டு அவன் ப்ரிப்பேர் பண்றேன். இதெல்லாம் இருக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி அவன் வந்து வாங்க ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ரெடின்னு அவங்க வந்து இந்த போனை காமிச்சு விதவிதமா காமிச்சு இந்த போன்ல இந்த மாடல் இருக்கு, அந்த போன்ல அது மாதிரி இருக்குன்னு பேசி முடிக்கிறாங்க. அப்படின்னு இதுதான் ரிவ்யூ பண்ற விதம். அதுக்குனே தனி மெமரியில வச்சுக்கிட்டு சொல்லணும்ல, விடாம சொல்லல. ஆமா, அது ஒரு கலை தானே. அதான் பேசுற திறமை இருக்கு, அதனாலதான் பேசுற திறமையே இருக்கு, அறிவு இருக்கு அவனுக்கு. நல்ல அறிவு, மெமரி பவர், அறிவு எல்லாமே இருக்கு. அதனாலதான் வர்றேன். அவங்க குடும்பம் ரொம்ப ஜீரோ, அவங்க அம்மா அப்பா ரொம்ப ஜீரோ. பாதி பேர் வீட்டுல அப்பாக்கள் சைலண்ட். இவன் தான் தலையெடுத்து வந்திருக்கேன். அம்மாவும் தச்சுதான். அந்த ஒரு புளிக்குழம்பாவது ஊத்தணும்னா அம்மா தச்சுதான் ஊத்த முடியும். எல்லாருக்கும் தச்சு கொடுக்காம அந்த அம்மாவுக்கு தைக்கிறதுக்கு தெரியும். ஆமா, அது அந்த ஒத்துண்டு வீட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு தைக்கும். ஆனா ஆள் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும், குண்டா மூஞ்சியா குண்டா நல்லா இருக்கும். தங்கச்சியை காட்டுறதே இல்லை, அதுதான் வீடியோ எடுக்கும். இவங்க எல்லாரையும் வச்சு வீடியோ எடுக்கிற தங்கச்சி தான் எடுக்கும். இப்ப தங்கச்சிக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிட்டேன் போல, நல்லா கொடுத்து இவன் சம்பாரிச்சு. அதனாலதான் இப்ப டவுன்ல இருக்கேன். வீடு லக்ஸுரிஸ் கட்டினாலே என்னென்னவோ பண்ணிருக்கலாம். தங்கச்சிக்கு நல்லா கொடுத்து நல்லா கட்டியிருப்பேன் போல. அப்பவே சொல்லுவேன், நம்ம இந்த தெருவுல வீடு பெரிய வீடா கட்டுறோமா அப்படியுமே. கண்டிப்பா கட்டுவோம்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படியுமே. அம்மாவுக்கு செல் எல்லாம் புது செல், இந்த செல் வாங்கியாந்து கொடுத்துருந்தேன். அதெல்லாம் ஆப்பிள் செல். அவனே வந்து இந்தம்மா நீ வச்சுக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு அதை கொடுக்கறதோ ஒரு பெரிய வீடியோவை போட்டிருந்தேன். அவனுக்கு ஃப்ரீயா கிடைக்குமா என்னன்னு தெரியல. ஆமா, ஒரு சில போனுக்கு அவ யூஸ் பண்றதை எடுத்துக்க சொல்லுவாராம் திங்ஸ் அவங்க ஓனர் டெக் பாஸ்ல. டெக் பாஸ்ல இருந்து எதாவது திருடிட்டுலாம் வந்துருச்சு எதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டிருந்தாங்க மம்மி. அவங்க ஓனர்களும் பேட்டி அளிச்சிருந்தாங்க, இவனும் தனியா பேட்டி அளிச்சிருந்தான். இல்ல நாங்க அதெல்லாம் எடுக்கவே இல்லை, நீ இவன் பேட்டி அளிச்சிருந்தேன். அவங்க அதுக்கு வரும்போது ஹார்ட் டிஸ்க் திருத்தவன் நல்லா இருப்பேன். அந்த சேனல் அவனுங்க 31 32 தான் இருக்கும்.
அவ்வளவுதான் இருக்குமா? ஆனா கல்யாணம்னு அப்போல இருந்து பறந்துகிட்டு இருப்பேன். ஆமா, அது பறந்துகிட்டு இருப்பேன். சண்டையெல்லாம் போட மாட்டேன். எங்க அம்மா எனக்கு எப்ப அந்த வயசுல அந்த இது நடக்கிறது, எங்க அம்மா எனக்கு எப்ப பண்ணுமோ தெரியாது. அது அடிக்கும், தலையில அடிக்கும். தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு தாண்டா உனக்கு முதல்ல தங்கச்சி கல்யாணம் பண்ற வேலையை பாரு, தங்கச்சி வச்சுக்கிட்டுலாம் உனக்கு கட்ட முடியாது அப்படின்னு. அது மாதிரி தங்கச்சியை கட்டிட்டு தான் இப்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கேன். அதான் 2 பேருக்குமே திடீர்னு கல்யாணம் பண்றா. இன்னைக்கு நியூஸ்ல பார்த்தா தெரிஞ்சிச்சு காலையில நம்மளுக்கு. இல்லைன்னா ரொம்ப நாளா மறந்துட்டோம் நம்ம. ஆமா, இல்ல நான் ஞாபகம் வச்சிருந்தேன். அவன் சேனல் எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்ப ஏன் டெக்ஸ்ட் சுதர்சன் போட்டா வரமாட்டேங்குது. அதுல இருந்தா வந்துட்டாரு, அப்புறம் எப்படி அது வரும்? வராது. வேற நேம் வேற என்ன வச்சிருக்காரு சேனல் நேம், அது போட்டாதான் வரும். அதுல இருந்து குவிட் பண்ணிட்டு வந்துட்டார். அதெல்லாம் கூட போகட்டும், அவங்கெல்லாம் கூட பரவாயில்ல. இந்த ரித்திகா அதே பாவம், எனக்கே நினைச்சா மனசே ஆற மாட்டேங்குது. கொடூரமா வந்துகிட்டே இருக்கு. அப்படியே மனசே நமக்கே கொஞ்ச நேரம் இருந்தோம்னா கூட மனசே கேட்க மாட்டேங்குது. கஷ்டமா இருக்கு நமக்கு மனசு. அது அந்த ரிசப்ஷன், நல்ல ஜீவனுக்கு கடவுள் இப்படிதான் கொடுக்கணுமா? ஒரு நல்ல உயிருக்கு இல்ல மேமே, அது நம்மளோட இறப்பை ஊரே இந்த மாதிரி இருக்கு கொண்டாடுறதுன்னு இல்ல. இது நல்ல விஷயம் இல்ல. எப்படி சொல்றேன்னா, ஊரே தெரிஞ்சுக்கணும், அவங்களோட சுயரூபங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அது எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கு. என் உயிர் போனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அவங்க எப்படி 3 பேரும் அப்படிங்கறத. அதுலயும் கூட நகையெல்லாம் நான் இங்க வச்சிருக்கேன்ப்பா. இங்க என்னோட நகையெல்லாம் அந்த அத்தை யாரும் கொடுத்தது இங்கே வச்சிருக்கேன், அவங்க கொடுத்தது இங்கே வச்சிருக்கேன், அப்பா நீங்க வாங்கி தந்த முதல் செயின் இங்கே வச்சிருக்கேன், அப்படி இப்படின்னு அவ்வளவு சொல்லியிருக்கு. பாவம், ரொம்ப கொடுமை. ஒரு நல்ல உயிர் போனது ரொம்ப கஷ்டம். இந்த பாவம் அவங்களை சும்மாவே விடாது. உண்மையில சொல்றேன், அவ குடும்பம் இனிமே நல்லா வர்றது கஷ்டம் தான். இந்த வேற நவீன் குடும்பம் நல்லா வர்றது கஷ்டம் தான். ஒரு பொண்ணோட சாபத்துக்கு ஆளாயிட்டாங்கல்ல. என்ன ஒரு பொண்ணோட சாபம்னா அந்த செத்ததுனால இப்ப இத்தனை பேர் தெரிஞ்சு இத்தனை பேர் வைத்திருச்சிருக்கான், ஆளாயிட்டாங்க. நம்மள மாதிரி ஆளு. அதான் கார்ல கூட்டிட்டு போயில எல்லாரும் அடிக்கிறதுக்கு, மத்தவங்க எல்லாம் ஆம்பளை இருக்கவங்க எல்லாம் அடிக்கிறதுக்கு போறாங்க. ஆனா எப்படியாச்சும் பைக் கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கில்ட்டி உணர்வா இருக்காது போல, நம்மளோட இருந்தவ இப்படி இப்படின்லாம். அவனுக்கு கொஞ்ச நேரம் கக்கூசுல இருக்கையில கூட விட்டுட்டு இருக்க மாட்டோம்னா, இப்ப எப்படி செத்து போன உடனே எப்படி இருக்கேன் இப்ப தெரியல. அப்படி இருக்கவே அந்த பிள்ளைய பத்திரமா உள்ள வச்சுக்கிட்டு இருக்கணும், பாசமா வச்சுக்கிட்டு இருக்கணும், பத்திரமா வச்சுக்கிட்டு இருந்திருக்கணும். ரொம்ப கொடுமை. இப்ப நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. நான் இந்த படுத்திருக்கேன் நினைச்சு பார்த்தப்பவே கஷ்டமா இருந்துச்சு. அட பணங்காசு இல்ல, வசதி இல்ல, அப்படி இருக்கக்குள்ள ஒரு சூசைட் பண்ணிக்கிட்டா கூட சரிங்களா. இத்தனையும் இருந்து இத்தனையும் அனுபவிக்காம போய் சேர்ந்துருச்சு. ஒரு நல்ல தாய் தகப்பேன், இத்தனையும் அதுக்கு குடுப்பின்னு இல்லாம போயிடுச்சு. ஆனா இவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே அதை இங்க நல்லபடியா வாழணும்னு ரொம்ப எதிர்பார்த்திருக்கா. ஆமா, இவங்க எதிர்பார்த்ததுனால அதால மேற்கொண்டு இதுவும் ஆக்ஷன் இது பண்ண முடியல. அதனாலதான் அப்பா மன்னிச்சுக்கோங்கப்பா அப்படிங்குது. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கையிலே ஃபர்ஸ்ட் வீடியோவே அப்பா மன்னிச்சுக்கோங்கப்பான்னு அவர் முடிவு பண்ணிட்டாராம். ஆஹா, ஏதோ தப்பான முடிவு எடுத்துட்டா அப்படின்னு சொன்னாரு. ஆமா, தப்பான மன்னிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொன்னானே. ஆமா, மன்னிப்பு என்ன இருந்தாலும் அப்பாட்ட சொல்லணும் தானே, அப்பா தானே மூல காரணம். அப்பா மேல பாசமா இருக்கும் போல ரொம்ப. அப்பாவும் நல்லா தான் பார்த்துருந்துருக்காரு. நல்ல 27 வயசுக்கு நல்ல பொண்ணை கட்டி கொடுத்துருக்காரு, நல்லவன் நினைச்சுதான் கட்டி கொடுத்துருக்காரு. அப்புறம் இதுக்கு மேல என்ன பண்ணுவாரு? அவர் எப்படி சம்பாதிக்கிறாரோ ஆனா நல்லா கட்டி கொடுத்துருக்காரு. பையனையும் ஆஸ்திரேலியாலே எங்கேயோ வேலை பார்க்குறேன் போல் இருக்கு. நல்ல குடும்பம், நல்ல இது. அதை நினைச்சு அதே ரொம்ப கவலையா இருக்கு. அது யாரோட வீடியோஸ்ல பார்த்தாலும் இதுதான் ட்ரெண்டிங்கா இருக்கு. அது எத்தனையா பாத்தீங்களா? ஆனா நல்ல பொண்ணுன்னு கரெக்டா நிரூபிச்சுட்டு போயிருச்சு பாத்தீங்களா? இப்ப நான் அந்த வக்கீல் அதான் சொல்றாரு, என்ன அவங்க நான் இன்னொருத்தனுக்கு கிடைக்க கூடாது. அவங்களோட மெயின் கான்செப்ட் நான் ஒருத்தனுக்கு ஒருத்திதான், நான் ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, அவன் எனக்கு சரியில்லை, அவங்க குடும்பமே என்னை டார்ச்சர் பண்ணுது, இந்த துன்பத்துல இருந்து நான் வெளியே போறதுக்கு ஒரே வழி இறப்பு மட்டும்தான்
அப்பாட்ட போய் சொல்லி பார்த்துச்சு. 5 நாள்ல 10 நாள்ல போய் சொல்லி பார்த்துச்சு. அப்பா என்ன சொன்னாங்கன்னா, அம்மா நீ கல்யாணம் பண்ற இடத்துல 1008 பிரச்சனை இருக்கு, அனுசரிச்சு போமான்னு சொல்லியிருக்காங்க. இவங்க உடனே இது யோசிச்சிருச்சு, அனுசரிச்சு போனா அவங்க சொல்றது எல்லாமே நீ கேட்டுக்கிட்டு செய்யு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது லூசு பொண்ணுன்னு அவங்க அம்மா சொல்லுது. எல்லாமே கேட்டுக்கிட்டு செய்யணும் நாங்க சொல்லல, அனுசரிச்சு போனா அவங்க இப்ப 2 சொன்னான்னா சரி விட்டுட்டு போ அப்படின்னு சொன்னவே தவிர பணிஞ்சு போகணும்னு சொல்லல. அதை அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டா. அவங்க அப்பா அம்மாவே இப்படிதான் சொல்றாங்க, இனிமேலுக்கு நம்மளுக்கு அவங்கள்ட்ட சொன்னாலே வேலைக்கு ஆகாது, நம்ம முடிவெடுத்துடணும் அப்படின்னு தான் முடிவெடுத்திருக்கு. நம்ம அதிகபட்ச நம்பிக்கையே அப்பா அம்மா தானே ஒரு பொண்ணுக்கு. இந்த கடவுள் இந்த பூமியில 27 வருஷம் படைச்சு வர வச்சு ஒரு கிராண்டா கல்யாணம் பண்ணி ஒரு விண்ணுலக கல்யாணம் மாதிரி பண்ணி என்ன இது ரிசப்ஷனுக்கு 1500 பேர் வந்தாலும் பார்த்தேன் நான். அந்த இதுக்கு ஆள் எல்லாம் போட்டிருந்தேன். இது ஆனா இவ்வளவு ஆச்சரியப்பட்டு கல்யாணம் பண்றது கண்டிஷ்டியா கூட இருக்கலாம். கண்டிஷ்டியா இருக்கலாம். அதெல்லாம் திருஷ்டி தான் வச்சிருப்பாங்க. இவ்வளவு சொந்தக்காரர் இருக்காங்க, திருஷ்டி எல்லாம். அது ஆனா ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கு மம்மி. சொல்லுது மேக்கப் போட்டுட்டு, மேக்கப் போட்ட அக்காவுக்கு தேங்க்ஸ் சொல்லுது. மேக்கப் போட்டுட்டு அந்த மேக்கப் போட்டையில சொல்றாங்க, இந்த மாதிரி சேடு சாங் போட்டுட்டு ஒரு நேரம் ஒரு இதுல சொல்லுதாங்க, ஹாய் ஐ ஆம் ரித்தன்யா, எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் எனக்கு. இந்த என்கேஜ்மெண்ட்ல இன்னைக்கு தான் எனக்கு கம்ப்ளீட் ஆச்சு, என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. எல்லாருமே என்னோட இது மேக்கப் நச்சுன்னு இருக்குமா, 100% பொருந்தி இருக்கு, மேக்கப் போட்டிருக்கிறது நீங்க 100% உங்களுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்க ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். அக்கா உங்களுக்கும் தேங்க்ஸ்க்கா, அந்த பியூட்டிஷியன் தான் வீடியோ எடுத்திருக்கு, அக்கா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அது பேர் சொல்லும்போது ஹாய் ஐ ஆம் ரித்தன்யா அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ நல்ல பிள்ளையா நல்ல பாந்துவமா சொல்லியிருக்கு. அவ்வளோ ஹாப்பினஸோட இருந்தது. கடைசி இப்படி பட்டுக்கடமை இவனுக்குலாம் நல்லதாவே வராது. அவங்க என்ன நல்லவங்களுக்கு தான் கெட்டது பூரா நடக்கும். என்ன அது ஏன் கடவுள் அப்படி பண்றாரு? கடவுள் என்ன பண்ண முடியும்? இல்ல மம்மி, ஒரு ஸ்டேஜ்ல இப்ப நிறைய பேர் மம்மி இப்ப எப்படின்னா, ஒரு சிலர் 32 35 வயசுல கூட கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க அவங்க வாழ்க்கையே. பசங்களும் சரி, பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கை தடுமாறி போய் 2வது வாழ்க்கை கஷ்டப்பட்டுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரே வாழ்க்கையிலே பர்ஃபெக்ட்லயே வாழல. ஆனா இவங்களுக்கெல்லாம் அனுசரிக்க போக முடிஞ்சிச்சு. அவங்க மனசு இப்ப நம்மளே ஒரு இடத்துல காயப்பட்டுட்டோம், இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், அவங்க சொல்லிருந்து பேசிட்டு அப்போ அங்கிட்ட அப்படின்னா என்ன இப்படி சொல்றாங்கன்ட்டு நம்ம உடனே அதுக்கு முடிவெடுத்துட மாட்டோம். சரி நம்ம தள்ளி போவோம், நம்ம ஏதோ அவங்களுக்கு பிடிக்கல போல அப்படின்னு நம்ம தான் அனுசரிச்சு போயிடுவோம். ஆனா இந்த புள்ள முடிவெடுத்ததுதான் காரணம். இந்த பிள்ளைய அனுசரிச்சு இப்ப எத்தனையோ பேர் வாழ்க்கையில இப்ப நம்மளுக்கு எல்லாம் நினைச்சது உடனே நடந்துருச்சா? புருஷன் பண்ண இம்சைதான் அதால தாங்க முடியல. அதுதான் அது இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணம். மெயினா மத்தவங்க மாமியா மாமனார் கொடுமை கூட ரூமுக்குள்ள போனா சரியாயிரும். என்ன ரூமுக்குள்ள வச்சு சித்திரவதை பண்ணதை அதால தாங்க முடியல. அத அவன்டே சொல்லிருக்கலாமே, ஏங்க இப்படி பண்றீங்க? ஆனா அதுவும் தான் சொன்னிச்சான். சொன்னீங்கல்ல நீங்களே, ஏங்க நம்ம என்னங்க லவ் மேரேஜ் அங்க பண்ணிருக்கோம், அரேஞ்ச் மேரேஜ் தானங்க, அவன் பாத்ரூமுக்குள்ள கூட விட்டுட்டு போவாம போயிருக்கேன். அப்பா அவன் அதுக்கு மேல இருந்தாங்க. அவன் கிறுக்கனா இருந்திருக்கேன், பெண்கள் போதையா இருந்திருக்கேன், அவன் கிறுக்கப்பட்டு கிடப்பேன். அதுக்குன்னு அது ஒரு உயிருள்ள ஜீவன் இல்லையா? பாவம். கிளியை வளர்த்து என்னமோ சொல்றாங்களே, குரங்கு வளர்த்து கிளியை வளர்த்து குரங்கு கையில கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சு. அவன் குரங்குதேன். சரி, அது நினைச்சு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஒவ்வொரு நேரம் படுத்திருக்கையில நினைச்சேன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. மம்மி நம்மளுக்கே இவ்வளவு ஹார்ட்டாங்க. கெட்டவங்க தண்டிக்கப்படலாம், ஒரு நல்லவங்க தண்டிக்கவே கூடாது. வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு இதை அனுபவிக்கவே கூடாது. நல்ல பொண்ணா இருக்கவங்க ரொம்ப நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கு. இல்லைன்னா கூட சரின்னு விட்டுட்டு போயிடலாம். நல்ல பொண்ணா இருக்கவங்க இவ்வளவு தூரம் நம்ம எல்லாம் பேச, தன்னோட உயிர் தன்னை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க நல்லவங்க. அடுத்தவங்க எல்லாரும் அடுத்தவங்க உயிரை தான் வாங்குவாங்க ஒழிய தன்னுடைய உயிரை இது வச்சுக்கவே மாட்டாங்க. கெட்டவங்க நல்லவங்கனாலதான் இந்த பிள்ளை இப்படி பண்ணிச்சு. அவங்க தம்பியும் நல்லா பேசுறாங்க. அவங்க தம்பியும் பாவம் அவ்வளவு தூரம் சொல்றேன், அக்கா உனக்கு புள்ள பிறக்கணும்னு ஆசைப்பட்டேங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் அவன் பேசியிலே வருத்தமா பேசினாலாம். இல்லடா தம்பின்னு சொல்லி மலுப்புனுச்சான் அவன் பேசையிலே. நானா இருந்திருந்தேன்னா கண்டிப்பா அம்மா என்ன கார் எடுத்துக்கிட்டு போயில, அம்மாவும் போயிருந்தா என்ன இந்த பிள்ளை கோயிலுக்கு போயில.
இல்ல அவங்க சரியா பிரச்சனை இருக்காதுன்னு நினைச்சிருப்பாங்களா இல்ல என்னன்னு தெரியல. அம்மா இங்க என்ன கிழிக்குது, வேலைக்கெல்லாம் ஆள் இருப்பாங்க, மகளோட கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தானே. இல்ல நம்ம வீட்லயே நாளைக்கு இருக்காங்க, திடீர்னு போறாங்கன்னா நீங்க கார்ல காலையில பகல்ல 11 மணிக்கு போறாங்கன்னா நீங்களும் ஏறி போயிருவீங்களா? இல்ல என்ன எடுக்கிறா என்ன இதுன்னு பாத்துக்கணும்ல பெத்தவங்க. தென்னை மரத்து வசதியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு தானே போயிருக்கு. கோயில்ல போய் வேண்டிக்கிட்டு வந்துட்டு தான் குடிச்சிருக்கு. ஆமா, இந்த மாதிரி அவன் வரையில ஃபோன் எதுவும் பண்ணியிருப்பானா தெரியல, அதனால இந்த மாதிரி பண்ணியிருக்கு. நம்ம அம்பாச்சி மகளும் இப்படித்தான் பண்ணிக்கிட்டு. உனக்கு தெரியுமா அந்த கதை? ஆமா, என்ன சொன்னீங்களே அது என்ன, அது வடபழனி கோயிலுக்கு. அதுக்கு அம்பாச்சி மகன் நல்லா அழகா இருக்கும், சிகப்பா அழகா இருக்கும். நல்ல அழகுன்னா அழகு. நிதினி இந்த பொண்ணோட அழகா இருக்கும், நல்ல பொண்ணு பாவம். அந்த பொண்ணு டாக்டருக்கு கல்யாணம் பண்ணா, ஃப்ரெண்ட்ஸ் எம்டி பிடிச்ச டாக்டருக்கு கல்யாணம் பண்ணாங்க. டாக்டருக்கு கல்யாணம் பண்ணா அதுக்கு ஒரு பையன் பிறந்தேன். பையனும் சூப்பரா இருப்பேன். அவன் காக்காய்க்கு வைக்கிற சோறை கூட எடுத்துக்குமே. மத்தியானம் நம்ம வீட்டுல காக்காய்க்கு வச்சிருப்போம் ஜோறு, அதை ஒடியாந்து எடுத்து அவன் வாயில வச்சுக்குவேன். நீங்க பாத்திருக்கீங்களா? நான் பாத்திருக்கேன். அந்த பையில எல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அடிக்கடி, நம்ம சொந்தக்காரர் தானே, அடிக்கடி வரும். நம்ம வீட்டு சேகர் மாமா அழகு மாமாவோட துணிமணி எல்லாம் மடிக்க காஞ்சிருந்தா அந்த பிள்ளை நல்ல பிள்ளை, அதுவும் நல்ல பிள்ளை, மடிச்சு வைக்க அந்த பிள்ளை. அப்படி இருக்கையில அது மாமியா கொஞ்சம் ரப்பான் டப்பு இருக்கு. மாமியா என்னமோ பண்ணாலும் இந்த புள்ள இவங்க தனியா தான் இருந்தாங்க. இவங்க தனியா இருந்தா அந்த பயலுக்கு பர்த்டே வந்துச்சான். பர்த்டே நீங்க அங்கே கொண்டாடக்கூடாதுடா, இங்கே தூக்கிட்டு வா உன் பயல அப்படின்னு சொன்னிச்சான். இந்த பொண்ணு சொன்னிச்சான், இல்லைங்க நம்ம பையனுக்கு பர்த்டே நம்ம வீட்டுலதான் கொண்டாடணும், நீங்க தூக்கிட்டு எல்லாம் போக கூடாது அப்படின்னு சொன்னிச்சான். இல்லைன்னா இந்த பொண்டாட்டி பேச்சு கேட்காம அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு தூக்கிட்டு போயிட்டானா, பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டானா. வடபழனி கோயிலுக்கு போய் பர்த்டே கொண்டாடினா இதுக்கு மனசு கேட்காம இது பின்னாடியே போயிருக்கு, சேலையை கட்டிட்டு திருப்பி பின்னாடி போயிருக்கு. போய் வடபழனி கோயில போய் பர்த்டே எல்லாம் கொண்டாடிட்டு அங்க சாப்பிடும் போதே ஏதோ நாத்தனாவோ என்னமோ சொன்னாலும், என்ன சத்துணவு கூடத்து இது மாதிரி உட்கார்ந்து சாப்பிடுறீங்க அப்படின்னு என்னமோ கேட்டாலும் அந்த பிள்ளைய. இந்த பிள்ளை பணக்கார விட்டு பிள்ளைதான், அம்பிட்டு கொடுத்தாங்க அம்பாச்சி. அப்பவே ஃப்ரிட்ஜ் எல்லாம் கொடுத்தாங்க. அப்படி கேட்ட உடனே இந்த பிள்ளை பேசாம தான் வந்துருச்சு. நாத்தனாண்டி எல்லாம் பேசல, நாத்தனாவெல்லாம் பொருளாத விட்டு பேசல. இது என்ன ஒண்ணுச்சா, நம்ம சொல்லியும் புருஷன் கேட்கலன்னு மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்து அந்த பயலையும் வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டுல போய் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வந்து, பக்கத்து வீட்டுல 5 லிட்டர் மண்ணெண்ணெய் கொடுத்தாலும் அந்த பயலையும் வச்சுக்கிட்டு ஊத்தி கொளுத்திக்கிச்சு. இவன் டாக்டருக்கு அன்னைக்கு ஏதோ இது சர்ஜரி இருக்குன்னு போயிட்டான் நான் புருஷங்காரன் நைட்டு. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு கொளுத்திக்கிச்சு பாவம். அதுவும் என்னால மறக்கவே முடியாது அந்த பொண்ணையும். அப்படி கொளுத்திக்கிச்சு. அப்புறம் அந்த பையன் அரைகுறைய துடியா கிடந்திருக்கேன், சின்ன பையன் 4 வயசு பையன். அப்புறம் இந்த பொண்ணு செத்து போச்சு, அந்த பையன் கொஞ்சம் துடியா கிடந்திருக்கேன். அம்பாச்சி எல்லாம் போகல. அதுக்கப்புறம் அந்த பையனும் செத்து போயிட்டேன். அப்புறம் தான் அவன் சொல்றானா, எனக்கு இந்த மாதிரி பொண்டாட்டி இனிமே கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்டா 1 வாரத்துல அவனும் செத்து போயிட்டான். யாரு? புருஷன். அவனும் செத்து போயிட்டேன். அப்புறம் சாமெல்லாம் நாங்க அள்ளிக்கிட்டு வந்தோம். கொடூரம் இதெல்லாம். ஒருத்தர் எவ்வளவு விலை? 50 ரூபா 1 கிலோவா? இன்னொருத்தங்க மேல வைக்கிற கொடூரம் தான் இந்த அளவுக்கு இருக்கு. ஆமா, மாப்பிள்ளை நல்லவன் தான், அவன் படிச்சவன், நல்லா எம்டி படிச்சவன். அவனுக்கு மாமியா சொன்னா ஒரு ஆபரேஷனுக்கு 30,000. அப்ப கிட்டத்தட்ட 25-30 வருஷத்துக்கு முன்னாடி 30,000 கூட கிடைக்குமா. மாமியா எதுவும் சப்போர்ட் பண்ணி சொன்னா. ராஜா காண்டுகத்தன் ராஜா இருக்கார்ல, அவர் இந்த ஆட்சி சொன்னா கேட்பாராம். அதனால அவருக்கு இந்த ஆட்சிக்கு என்ன சம்பந்தம் தெரியல, எது சம்பந்தம் இருக்கும் போல. இந்த ஆட்சி பெரிய புட்டா வச்சுக்கிட்டு நல்லா இருக்கும். இந்த ஆட்சிக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் தெரியல. இந்த ஆட்சி சொன்னா ராஜா கேட்பாராம். அப்படி இருக்கல. அதனால இவன் அம்மா பேச்சு கேட்டேன். அம்மாவால நமக்கு இன்கம் கூட வருது அப்படின்னு. கடைசி அவனுக்கு ஊசியை போட்டுக்கிட்டு செத்து போயிட்டேன். அவன் இன்ஜெக்ஷன் போட்டுதான் செத்து போனேன். அவன் 1 வாரத்துல நம்மளால ஒத்தையா இருக்க முடியல. எங்கே பார்த்தாலும் அந்த புள்ள ஞாபகம் வருது, தேவிம்பாது. அந்த புள்ள ஞாபகம் வருது, வீட்டுக்குள்ள இருக்க முடியலன்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷனை போட்டு டபக்குன்னு படுத்து தூங்கின மேலே செத்து போயிட்டேன். அப்புறம் நாங்கெல்லாம் போய் சாமி அள்ளிட்டு வந்தோம். அந்த பிள்ளையும் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். அதுவும் கடைசியா இங்க இருந்து அரிமளத்துல இருந்து அம்மா வீட்டுல இருந்து போகல. விளங்கியம்மன் கோயில், மாரியம்மன் கோயில், சிவன் கோயில், எல்லா கோயிலுக்கும் அம்பாச்சி கூட்டிகிட்டு போயிட்டு போனதுதான். அதுக்கப்புறம் வரவே இல்லை.
நான் பார்த்தேன். அதுக்கு அவங்க கோயிலுக்கு போயிட்டு போனதை, கோயிலுக்கு போயிட்டு 2-3 பேரும் போய்கிட்டு இருக்குத பார்த்தேன். நான் பேரே அம்பாச்சி தெய்வான. பாவம்ல இந்த சின்ன உயிரெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததே அதுவுமே செத்து போச்சு. இந்த பிள்ளை மாதிரியே கோயிலுக்கு போயிட்டு வந்து அதோட அரிமளம் வரவே இல்லை, அதோட இதாயிடுச்சு. இல்ல மேமி ரஜினியாவது அது தன்னோட உயிர் மட்டும்தான். இது இருந்துச்சா 4 மாசம் வயிற்றுல வேற மாசமா இருந்துச்சா. இது இவ்வளவு கொடூரம். ஆமா 4 மாசம் வயிற்றுல வேற மாசமா இருந்துச்சா. ஏன் மேமி அனுசரிச்சு போகணும் விடுவோம். அம்பாச்சியும் ஓரளவு பயங்கர ரூட். அம்பாச்சி இங்க வந்து அனுசரிக்க மாட்டாங்க அந்த பிள்ளைய. அம்பாச்சியும் அதே மாதிரி ஆளுதேன். அம்பாச்சியும் பயங்கர இல்ல மேமி ரஜினியாவது புள்ள பிறக்கல, புள்ள பிறந்துட்டா நிறைய லேடிஸ் அனுசரிச்சு போயிடுறாங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும்ல. அதுக்கு மாமியாவோட மாமியா பேச்சுதான் புருஷன் கேட்கிறேன். புருஷன் நம்ம பேச்சு கேட்கலைங்கல்ல, பிள்ளைகளுக்கு கோவம் தானே வரும். எந்த பொண்ணா இருந்தாலும் கோவம் தானே வரும். பணம் இல்ல இப்ப வாழ்க்கை. ஒரு புருஷங்கிறவன் பொண்டாட்டி பேச்சு அட மற்ற விஷயத்துல கேட்காட்டியும் ஒரு சில விஷயத்துல கேட்டாதே பொண்டாட்டிகளுக்கும் ஒரு இது இருக்கும். அட போனா போகணும், வானா வரணும். என்ன புருஷன் பொண்டாட்டியும் இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடூரம் மம்மி. ஆமா அது மாசமா வேற இருந்துச்சா. 4 மாசம் அவங்க இது பண்ணும்போது தெரிஞ்சுச்சான். போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தெரிஞ்சுச்சா 4 மாசம் மாசமா. அழகுன்னா அழகு எப்படி அழகு தெரியுமா. அது மாதிரிலாம் அழகா பொம்பளை இருக்கவே முடியாது. இவ்வளவுக்கு முடி கிடக்கும், அவ்வளவு முடி கிடக்கும் அதுக்கு. ஆனா கேரக்டர் நல்ல கேரக்டர் கிடைச்சி அதுவும் அப்படித்தான் போனுச்சு. ஆனா அம்பாச்சி இங்க வந்து அனுசரிச்சு எல்லாம் வச்சுக்க மாட்டாரு. ஆத்தா வீட்டுக்கு வந்தாலும் அதை அனுசரிச்சுலாம். அவங்களும் கட்டி கொடுத்த இடத்துல நீ வாழணும், கட்டி கொடுத்த இடத்துல நீ இருக்கணும். மாப்பிள்ளை ரொம்ப பெரிய டாக்டர், பெரிய சம்பந்தம் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னாங்க. அந்த புள்ள செத்து போச்சு. அடுத்து இவங்க 2 பேருக்கும் ஒன்றும் நல்ல வாழ்க்கை அமையல. நான் பாடாவதியா போயிட்டேன். அவங்க குடும்பமே பாடாவதியா போச்சு பாரு. ஒரு விளக்கு வெளிச்சமா ஒரு பிரகாசமா இல்லை, ஒரு மாதிரி என்னமோ ஒரு தண்டிச்ச குடும்பம் மாதிரி ஆகி போச்சு அவங்க குடும்பமே. அதான் ஒரு உயிர் போகக்கூடாது ஒரு வீட்டுல. போனுச்சுன்னாவே அடுத்தடுத்து பெரிய இழப்புகள் தான் வரும். அது உண்மையில யோசிக்கணும். குடும்பம் அவ்வளவு பணம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்பவுமே. ஆனா ஒரு சோபிக்கவே இல்லை. ஒரு பையன் செத்து போயிட்டேன். அவனும் ராமுவும் செத்து போயிட்டேன். ஒரு பையன் இருக்கேன், அவன் சாமியார் மாதிரி இருக்கேன். அவங்களுக்கு 2 பையன் ஒரு பொண்ணு. அதுல பொண்ணு ஃபர்ஸ்ட் செத்து போச்சு, 2வது அவன் ராமு செத்து போயிட்டேன், 3வது அண்ணாமலை இருக்கேன். அவன் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இதுவா இருக்கேன் ப்ரொஃபஸரா. ஆனா சொத்து பத்தெல்லாம் எக்கச்சக்க பிஎல்ஏ அவங்க வீட்டு பொண்ணுதான் கட்டியிருக்காங்க. அந்த பொண்ணு பிஎல்ஏ ஓனர் பொண்ணு. அவன் பொண்டாட்டு அண்ணாமலை வைஃபா. அண்ணாமலை கண்ணாடி போட்டு கண்ணாடி போட்டுதான் இருக்கும். அது அப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு குண்டா இருக்கும். இப்ப வாழ்ந்து வடிஞ்சிருச்சு. அப்ப கல்யாணம் ஆனும்போதே கையை ஊனிட்டு தான் எந்திரிக்கும். சோபிக்காம போச்சு அந்த பொண்ணோட இது சாபம் மாதிரி. ஆனா இது ரொம்ப கொடூரம் நீங்க இப்ப சொல்றது. ஆமா சின்ன சின்ன உயிர்களை நம்ம ரொம்ப நாளா மனசுக்குள்ள அப்படியே பாதிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த பொண்ணு இது அம்பாச்சி மக செத்தது. தேவினா தேவிதான் அசல். ஸ்ரீதேவி மாதிரியே இருக்கும். தேவினா தேவிதான். நாங்க பணக்காரன் நீங்க இல்லாதவங்க எல்லாம் நம்மளெல்லாம் வித்தியாசமாவே பார்க்காது. நம்ம சேகர் மாமாவோட ட்ரெஸ் எல்லாம் கிடந்தா எடுத்து மடிச்சு வைக்கும். பணக்கார புள்ளதான் எல்லாம் மடிச்சு வைக்கும். ஐயா அவங்க வீடு மாடியில கட்டினாங்களாம். அப்ப ஐயா போயிருந்தாங்களாம். அப்ப அந்த பிள்ளை என்ன பண்ணுமா, இந்த ஐயாவுக்கு காப்பி கொண்டு போய் மாடிக்கு கொண்டு போய் கொடுக்குமா. ஐயா தான் மேப்பாக்க போனாங்களாம். மாடிக்கு கொண்டு போய் காப்பி எல்லாம் கொண்டு போய் கொடுக்குமா. அது இங்க அம்மா வீட்டுல இருக்கு. ஆனா அப்படி நல்ல பிள்ளையே இப்படி. இதுவும் நல்ல பிள்ளையா தான் இருக்கு. நல்ல பிள்ளைக்கு தான் இப்படி எல்லாம் சோதனை வருது. ஆனா இது பண்ணிக்கிட்டு அது பரவாயில்ல. அது வெந்து செத்து போச்சு. ரொம்ப கொடுமை. அது வேற பாயசம் குடிச்சிருக்கலாம். வெந்தே செத்து போச்சு. அந்த பயலும் பாதி துடிச்சு அவன் போய் அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டே கிடந்தானா. சின்ன பிள்ளை அதுக்கு என்ன தெரியும். ரொம்ப கொடூரம். ஒரு சில இடத்துல இப்படிதான் நடக்குது. ரொம்ப கொடூரம் அப்பா. ஆனா அதுக்கப்புறமா அம்பாச்சிக்கெல்லாம் திமிரு குறைஞ்ச மாதிரி தெரியல. இவ்வளவு பெரிய கொடூரத்தை பார்த்துட்டு திமிரு குறையல. அவங்களுக்கு எல்லாம் திமிரே குறையல. அதே மாதிரி தான் இருந்தாரு. அவங்களுக்குலாம் என்னதான் இதனால அவங்களுக்கு அவஸ்தப்பட்டாதேன். கடைசி வரைக்கும் அந்த திமிரோட தான் இருந்தாங்க அம்பாச்சி. குறையல. ஆனா எனக்கெல்லாம் இப்போ கூட அந்த பொண்ணை நினைச்சேன்னா கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. அவன் நல்லாவே இருக்க மாட்டேன். மாப்பிள்ளை டாக்டர் தான், ஆனா எம்டி நல்லாவே இருக்க மாட்டேன். கருப்பா குட்டையா உள்ளது. அதனாலதான் அது நினைப்பாவே இருந்துட்டு இறந்து போயிட்டேன். ஆமா அவனும் ஊசியை போட்டு. அவனும் அப்ப உண்மையாதான் இருந்திருக்கேன். உண்மையாதான் இருந்திருக்கேன்.
அம்மாக்கள்னால. ஆமா, அம்மாக்கள்னால. அதனாலதான் நான் மாமாட்ட சொன்னேன், நீங்க அம்மா பேச்சு ரொம்ப கேட்காதீங்க, கேட்கறதுக்கு கேளுங்க, அம்மாவை பத்திரமாதான் பாத்துக்கணும் இல்லைங்கள. அதுக்குன்னு அம்மாவே எல்லா ஆடம்பரமும் பண்ண சொல்லக்கூடாதுல்ல. அம்மாவோட பணமா இருந்தா பரவாயில்ல, நீங்க சம்பாதிக்கிறீங்க. அம்மாவே எல்லா ஆடம்பரமும் பண்ண, அம்மாவோட பணம் கொடுக்கறதுன்னா அது அந்த ஆச்சு ஆடம்பரமா. சிட்டி வீட்டுல நிறைய இந்த மாதிரி அம்மாவை டிபெண்ட் பண்றது நிறைய விஷயம் நடக்குது அந்த காலத்துல இருந்து. கடைசி நாங்க சாமியால போறோம், அந்த ஆச்சு சொல்லுது நாங்க அவங்க ஊருக்கு போனோம். அவங்க ஊரு எந்த ஊரு இல்ல, புதுவைய. அங்க போய் சாமியால போறோம், அந்த ஆச்சு சொல்லுது நானும் தான் போனேன், எனக்கு கல்யாணம் ஆன புதுசு. அப்ப அந்த ஆச்சு சொல்லுது, எங்க வீட்டுல அவ இவ்வளவு நாளாவது இருந்தா, வேற எங்கேயும் செஞ்சிருந்தீங்கன்னா அவ இவ்வளவு நாள் கூட இருந்திருக்க மாட்டா அப்படின்னு. நீங்க ஜாமான்ல போயல அவர் இருந்தாரா புருஷன்? இல்ல, புருஷன் அவங்களுக்கு அது ஒரு வருத்தம் தான். ஆனா அந்த ஆட்சி சீட்டு விளையாண்டுகிட்டு இருந்துச்சு, அந்த ஆட்சி மகளுக்கு எல்லாம். அவங்க வீடெல்லாம் பெரிய வீடு. இப்ப எங்கேயாவது அவங்க இங்க வீட்டுக்குள்ளேயே எங்கனையாவது உட்காந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். அவ்வளவு பெரிய வீடு அவங்க வீடு அங்கே புதுவே இல்ல. அந்த ஆட்சி எங்கேயும் உட்காந்துக்கணும். அவ கடைசியில பார்த்தா ஏதோ ஒரு இதுல சீட்டு விளையாண்டுகிட்டு இருந்துச்சு, வேலைக்காரனே எல்லாம் பண்றாங்க. கொடூரம் நடந்திருக்கு. சீட்டு விளையாண்டுகிட்டு இருக்கு. பேரன் இல்ல, இப்படி மருமக இப்படி பண்ணிக்கிச்சு, மகன் இல்ல. ஆமா, அப்படி இருக்கா? அப்படி எல்லாம் இருக்காது. அந்த அஞ்சு சீட்டு விளையாண்டுட்டு இருந்துச்சு நாத்தனாக்க எல்லாரும். நம்ம எல்லாம் வீட்டுல ஒருத்தங்களுக்கு முடியலைனாவே ஐயோ நீங்க வருத்தப்படு நானும் வருத்தப்படுன்னு எல்லாம் வருத்தப்படுறோம். அந்த மாதிரி இருக்கு. அம்பாஜி வருதுல அதுதான் இல்லை இது இல்லைன்னு அடிச்சுக்கிறாரு. சரி புள்ளையே போச்சு, நீ என்னத்த தள்ளகு இல்லைன்னு அடிச்சுக்கிறது. வாங்கி என்ன பண்ண போறிய? புள்ளையே போச்சு, அருமாந்த புள்ளையே போச்சு. அது தெரியல இது தெரியல, அதை காணும் இதை காணும் அப்படின்னு. என்னென்ன மீன் நறுக்கிருக்கீங்க? முருங்கைக்காய், தக்காளி, வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன், நறுக்கல. அதெல்லாம் பண்ணிருக்கேன், நாளைக்கு போய் பண்ணணும். அப்படிலாம் நடக்குது இயற்கை. இந்த மாதிரி ஆயிப்போச்சு. இந்த பிள்ளைக்காவது பிள்ளை இல்ல. அதே மேம் சொல்றேன், இதாவது ஒரு உயிர், அது சின்ன உயிர், அது எப்படி இப்படிலாம் வளரணும்னு ஆசைப்பட்டு இருக்கோம். ஆமா, அம்மா அம்மான்னு அது சின்ன வயசுல சின்ன பிள்ளை எத்தனை பிள்ளைய பாக்குறான். அம்மா அம்மா அம்மான்னு எவ்வளவு பாசமா இருக்குது. நான் அப்படி சாப்பிடுவேமா, நான் இப்படி வருவேமா, பெரிய ஆளா வருவேமா, அதுவாமா. நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன், அது இறக்கி விட்டுச்சுன்னா அவன் காக்காக்கி வச்சு சோறு எடுத்துக்கு. நல்ல பிள்ளை தானே, ஆக்டிவா இருந்திருக்கேன். ஒரு பிள்ளைய பண்ற சுட்டித்தனங்களை ரசிக்கிற மாதிரி இருக்குல்ல, இந்த சொல்றீங்கல்ல, அது லைஃப் அது சின்ன வயசுல முடியணும்னு இருக்கு. முடியணும்னு இருக்காதே. ஆனா அதுவுமே லாஸ்டா போகல, இங்க கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு போனுச்சு. கோயிலுக்கு போனுச்சு, நான் பார்த்தேன். நம்பாச்சுதான் கூட்டிட்டு போனாரு. இந்த பிள்ளையும் கோயிலுக்கு போயிட்டு வந்தானே பண்ணிட்டு இருக்கு. என்ன பண்றது, ஒரு சில விஷயங்கள் நம்மளால தவிர்க்க முடியல மனுஷனா. கோயிலுக்கு போறது நல்லது நடக்கணும் தானே போறோம், கடைசி இப்படி நடக்குதே ஒரு ஒன்றும் இல்ல. அது சில பல ரீசன் என்னவோ என்னன்னே புரியல. நைட்டுக்கு டின்னர் மம்மி? நைட்டுக்கு டின்னர் சாதம் இருக்கு, அது இருக்கு. உனக்கு சிக்கன் குழம்பு இருக்கு, தயிர் இருக்கு, என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். எனக்கு சாதமும் இது சுண்டை வறுத்து சாப்பிட போறேன், தயிர் ஊத்திட்டு. வா சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.